ஒரு சின்ன மார்க். அன்னைக்கு இந்த மிஷினுக்கு பேர் ஹாலோகாஸ்ட் மிஷின் பேர். இந்த மிஷின்ல தான் எல்லா டீடைல்ஸும் ஏத்துனாங்க. உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா அன்னைக்கு உள்ள கம்ப்யூட்டர் அப்படி வச்சுக்கலாம். டைப்ரைட்டிங் மிஷின் மாதிரி இருக்கும். இது வந்து இதுக்கு பேர் ஹாலோகாஸ்ட் மிஷின் பேர். இது ஒரு கொலகார மிஷின். இதுல தான் ஏத்தி எந்தெந்த யூதர்களை வேறு பிரிச்சு அத்தனை பேரையும் கரெக்டா பிரிச்சு கொண்டாங்க. இந்த ஐடியாவை ஹிட்லருக்கு கொடுத்த அதே ஐபிஎம் நிறுவனம் தான் இப்ப உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 16 இலக்க நம்பரை கொடுத்திருக்கு. அன்னைக்கு என்ன இந்த இதை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க. இதுல கையில 5 இலக்கம், இங்க பாருங்க, கையில 5 இலக்கம், அந்த மிஷினுக்கு ஒரு இலக்கம், மொத்தம் 6 இலக்கம் அவங்களை கொல்றதுக்கு. இதுதான் செஞ்சாங்க ஹாலோகாஸ்ட் மிஷின்ல. இப்போ 16 இலக்கம் நமக்கு, சிஸ்டத்துக்கு 2, மொத்தம் 18. இதே அவங்க செய்யறாங்க. இப்போ இந்த ஐபிஎம் இதை உலகம் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. இது அமெரிக்கன் டிவில வரக்கூடியதான விளம்பரம். இது இப்ப வந்துட்டு இருக்கு அமெரிக்க டிவில, இந்த விளம்பரம் வந்துட்டு இருக்கு. இந்த விளம்பரத்தை பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்களேன். என்ன பண்றாரு? எல்லாத்தையும் திருடுறாரா? அவர் திருடல, பர்ச்சேஸ் பண்றாரு, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். இப்ப அவர்கிட்ட காசு வாங்குற மெத்தடை நீங்க பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆடோடைய மிக முக்கியமான விஷயம் எதுன்னா, எப்படி அவர்கிட்ட பணம் வாங்கினாங்கன்னு மட்டும் பாருங்க. இப்ப இவரு வெளியே போறாரு. இப்ப ஜஸ்ட் அவர் முகத்துல ஒரு லைட் அடிக்கும் பாருங்க, அதை மட்டும் நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, அங்க பாருங்க, ரைட். இப்ப ஸ்கேன் பண்ணிருச்சு, அவரை மொத்தமா ஸ்கேன் பண்ணிருச்சு. இப்ப அவரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டு ஒண்ணுமே சொல்ல, அவரு சார் பில்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பில்ல கொடுத்தாங்க. அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் ஐபிஎம் செய்து. இந்த ஆட்ல நீங்க சில விஷயங்களை கவனிச்சீங்களா? அவர் என்ன பொருள் எடுத்தாருன்னு அவங்க பார்க்கவே இல்ல. அதுக்கான விலை என்ன ஏதுன்னு அவங்களுக்கு போடவே இல்லை. எப்படி இவர்கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்க இல்லையா? முதல்ல எப்படி என்ன ப்ராடக்ட்னு தெரியாது, எவ்வளவு பணம்னு தெரியாது. இப்ப அவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? பணத்தையும் எப்படி வாங்கினாங்க? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதானே பணம் வாங்க முடியும். பணத்தையும் வாங்கிட்டாங்க, பில்லையும் கொடுத்துட்டாங்க. என்ன நடந்துச்சு? அந்த ஒரு தாண்டி வந்தார்ல, அதுக்கு பேர் ஸ்கேனர்னு பேரு. அதை தாண்டி வரும்போது அவர் உடம்புல இருக்கிற மொத்த பொருள் என்ன பண்ணிருச்சு? ஸ்கேன் பண்ணி அதுக்கு விலையும் போட்டுருச்சு. அடுத்து அவருடைய நெத்தியில என்ன இருக்கு? சிப்பு. இல்ல கையில என்ன இருக்கு? சிப்பு இருக்கு. இந்த சிப்பு வழியாக பேங்கை கனெக்ட் பண்ணி அதுல இருந்து பணத்தையும் எடுத்துருச்சு. எடுத்துட்டு உங்களுக்கு பில்லையும் கொடுத்துருச்சு. எப்படி ஒரு சிப்பு பேங்கோட கனெக்ட் ஆச்சு? இப்ப ஏற்கனவே நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. உங்க ஐசி எதோட கனெக்ட் ஆயிருக்கு? பேங்கோட. ஆதார் வாங்கும் போது எதை கனெக்ட் பண்ண சொன்னாங்க? இப்ப ஆதாருக்கு பதிலாக அதை கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் எதோட கனெக்ட் ஆயிடும்? சிப்போட கனெக்ட் ஆயிடும். இப்போ வெளியே வரும்போது கடைக்குள்ள போங்க, பொருள் எடுங்க, வீட்டுக்கு போயிருங்க. இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டாம்? லைன்ல நிக்க வேண்டாம், ஒவ்வொரு பொருளையா ஸ்கேன் பண்ண வேண்டாம், ஸ்வைப் பண்ண வேண்டாம், பின் நம்பர் போட வேண்டாம். இப்ப டைம் பிரீஷியஸ் நமக்கு இல்ல? டைம் ரொம்ப பிரீஷியஸ். போய் அங்க போய் டைம் நிக்கிறத விட நேரா கடைக்கு போங்க, எடுத்துக்கோங்க, போயிடுங்க. இப்பவே அமேசான்ல இருக்கு, அமேசான் ஸ்டோர்ஸ் இருக்கு, போய் பாத்துறீங்களா? நான் சொல்றது வந்து ஆப்ல இல்ல, அமேசான் ஸ்டோர்ஸே இருக்கு. அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மேனுவல் சிஸ்டமே கிடையாது. நேரா போய் ப்ராடக்ட் எடுத்து வச்சு ஒரு பேக் உள்ள வைக்கணும். அந்த பேக் எடுத்துட்டு வரும்போது அதுல இருந்தே எல்லாம் பண்ணிடும், மொத்த வேலையும் செஞ்சிடும். அமேசான்ல இருக்கு. இப்ப இந்த சிஸ்டம் இப்ப வந்துருச்சு. ஐபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான் அமெரிக்கால. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? சேஃப்டி. என்ன சேஃப்டி? கடையில இருந்து யாரும் எதையும் திருடவே முடியாது. சரி, கடைக்குள்ள எப்படி போவீங்க? அதுவும் ரெடியா இருக்கு. இப்ப நீங்க போற இடங்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குல்ல, ஒரு டோர் நீங்க போனா தானா திறக்க தெரியுமா? அதை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. எப்பவுமே இதாவது நம்ம நினைச்சு மரியாதை கொடுக்குறே, வேற எவனும் தான் மதிக்க மாட்டான், இதாவது மதிக்கிறே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல நமக்கு. அந்த டோர் திறக்குதா? எப்படி திறக்குது? இந்த இடத்துல சென்சார் இருக்கு. நம்ம போனோம்னு சென்சார் கட் ஆகுது, கட் ஆனோன்னு டோர் திறக்குது, திருப்பி போனோம்னு சென்சார் வந்துருது, டோர் க்ளோஸ் ஆயிடுது. இந்த சென்சாருக்கு பதிலாக ஸ்கேனரை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். சென்சாருக்கு பதிலாக ஸ்கேனரை வச்சுட்டாங்கன்னா நெத்தியில சிப் இருந்தா தான் டோரே திறக்கும், இல்லைன்னா திறக்காது. இல்லைன்னா டோர் வாசல்ல ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும், கையை வச்சாதான். இன்னொரு வீடியோல காட்டுறேன். இப்ப அப்படி வந்துருச்சு. நான் இது எதுவுமே ரொம்ப யோசிச்சு அறிவுபூர்வமா சொல்றேன்ல நினைச்சிடாதீங்க. எல்லாம் ஆல்ரெடி ஸ்வீடன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். டோர் கிட்ட போய் இப்படி கையை வச்சீங்கன்னா போதும், தானாவே டோர் திறந்துரும். இப்ப காடை கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல, காடுக்கு பதிலாக கையை வைக்க போறோம், அவ்வளவுதான். கர்த்தர் சொன்ன. இப்ப யோசிச்சு பாருங்க,
ஆன்டி கிரைஸ்டோட கவர்மெண்ட்ல வருகைக்கு பின்னாடி சிப் இருந்தாதான் கடையோட கதவே திறக்கும். இல்லைன்னா நீங்க போய் உள்ள எதுவுமே என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. இதைத்தானே கர்த்தர் சொன்னாரு. இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செல்றது. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு 13:17ல, you can't buy or sell anything without the mark of the beast, number of the beast and the name of the beast. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற முந்தின ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கிறோம். 99th செகண்ட், இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்துச்சுன்னா இந்த டெக்னாலஜி டோட்டல் வேர்ல்டையும் அண்டர்டேக் பண்ணிடும். இன்னைய வரைக்கும் ஏன் ஆண்டவர் இந்த வேர்ல்ட் டெக்னாலஜிகளை 100% கொடுக்காம இருக்கிறார்னா, தன்னுடைய கூட்டம் ஒன்று ரெடியாக வேண்டி இருக்கிறது. அது ரெடியாகும் பட்சத்தில் கர்த்தர் அழைத்து கொண்டு போகும்போது உலகத்தில் இருக்கிற மொத்த வெப்சைட் வலைத்தளமும் இந்த பூமியை மொத்தமாக மூடி மொத்த வலைக்குள்ள பூமி வந்துடும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டுமே. நோ அதர் சான்ஸ். கர்த்தர் சொன்னபடி நீங்க இந்த பைபிளை இதுவரைக்கும் வேற ஆங்கிள் டைமென்ஷன்ல பார்த்திருப்பீங்க. இந்த டைமென்ஷன்லயும் பைபிள் இருக்கு. இதையும் நம்ம ஆண்டவர் தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஒரு 6-7 நிறுவனங்கள் மோசமான நிறுவனங்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது டிஜிட்டல் ஏஞ்சல். இங்க இருக்கு பாருங்க, வெரி சிப் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க. இதுதான் அந்த கம்பெனியோட சிஇஓ ஸ்காட் சில்வர்மேன் பேரு. இவருடைய இந்த இடத்துல தான் இப்ப சிப் இருக்கு. அவர் ஸ்கேன் பண்றாரு பாருங்க. ஸ்கேன் பண்ண உடனே எதிரில் உள்ள சிஸ்டத்துல இவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்துருச்சு. உங்க ஐசியில என்னென்ன இருக்கு, போட்டோ, பேரு, அவருடைய நம்பரு, டெசிக்னேஷன், இன்னும் உள்ள போக போக இவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்துடும். இந்த வெரிசிப் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் உலகம் முழுவதும் இந்த பயோசிப்பை மார்க்கெட் பண்றவங்க. அவங்க மேனுஃபேக்சரர்ஸ், இவங்க தான் மார்க்கெட்டர்ஸ். 120 நாடுகள்ல 2012லயே பண்ணிட்டாங்க. 2012ல நான் இந்த இவங்களுடைய ஆபீஸ் லெட்டரை படிச்ச போது, அவங்களோட இது வெளியிட்டு இருந்தாங்க, அதுல படிச்ச போது ஏறக்குறைய 120 நாடுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுலயும் குறிப்பா இந்தியால இவங்களுடைய ஆபீஸே இருக்கு, அங்கேயே மேனுஃபேக்சரும் பண்றாங்க. இவங்க தான் அவங்க. இந்தியால இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, டிஜிட்டல் இந்தியா. பெங்களூர்ல தான் ஹெட் குவார்டர்ஸ். சிஸ்கோன்னு ஒரு கம்பெனி இருக்கு. இதை பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது 2வது கம்பெனி. உலகம் முழுக்க என்ன செய்யறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு 6 நிறுவனம். IBM, 2வது வெரிசிப் இன்டர்நேஷனல், 3வது மோட்டரோலா, 4வது மாஸ்டர் கார்டு. இந்த மோட்டரோலா, மாஸ்டர் கார்டுலாம் சிஸ்டர் கன்சர்ன். அவங்களாம் ஒரே கிளைகள் தான். மான்டெக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, MONDEX, மான்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா கிரீக் உடைய பேங்க் சிஸ்டம். மானிட்டரி டெக்ஸ்சர், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் மான்டெக்ஸ். மானிட்டரி டெக்ஸ்சர், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் மான்டெக்ஸ். இந்த நிறுவனம் தான் மணி டிடெக்ஷன் என்ன தெரியல, மணி இன் ரைட் ஹேண்ட், அதான் அதோட அர்த்தம், வலது கையில் பணம். கிரீக் உடைய பேங்கிங் சிஸ்டம். இவங்க எல்லாம் சேர்ந்து இதை விட முக்கியமான நிறுவனம் இருக்கு, லூகன் டெக்னாலஜிஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? LUCENT, லூகன் டெக்னாலஜிஸ். அது என்னோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு? லூசிஃபர் என்டர்பிரைசஸ் டெக்னாலஜிஸ், அதான் ஷார்ட் ஃபார்ம். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நம்மளை எல்லாம் கொண்டு போய் ஒரு மிக பெரியதான டெக்னாலஜி நிறைந்த சர்வாதிகாரியின் கையில என்ன செய்ய போறாங்க, ஒப்படைக்க போறாங்க. நீங்க நினைச்சா சர்வாதிகாரி அப்படின்னா ஹிட்லர் மாதிரியோ இல்லைன்னா அந்த காலத்துல வரக்கூடிய கத்தி வச்சுக்கிட்டுலாம் வரமாட்டாங்க. இப்ப பியூர்லி டெக்னாலஜி. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடிக்கு நீங்க இந்த சாத்தான் ஒண்ணு நம்மள என்ன பண்ணிட்டாங்க, 2 பல்லு 2 கொம்பு, சிவப்பு கலர் லைட் கீழே போட்டு அப்படியே அவர் வால். இப்ப இருக்க ஆன்டி கிரைஸ்ட் எல்லாம் அப்படி வர மாட்டான். நீட்டா கோட் சூட் போட்டு பக்காவா வந்து இறக்குவான். நீங்களே அவனை வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு தான் வந்து இறக்க போறான். நிஜம் நான் சொல்றது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த நிறுவனங்கள் தான் இதற்கான வேலைகளை செய்கிறார்கள். 2வது கேள்வி, யார் யாருக்கெல்லாம் போடப்படுகிறது? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யார் யாருக்குன்னு இயேசு அங்க சொல்லி இருக்கிறார் பாருங்க. யார் யாருக்குன்னு அங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கு? எவ்வளவு தெளிவா கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க எல்லாத்தையும். சிறியோருக்கு போடப்பட போகிறது. இது ஹிட்லர் காலத்துல யூத பிள்ளைகளுக்கு போட்டது. கையில் 5 இலக்க நம்பர். ஹிட்லர் காலத்துல யூத பிள்ளைகளுக்கு எல்லாம் போட்டாங்க. அந்த காலத்துல பிள்ளைகளையும் கொலை பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாரு அவர். இப்போ பிள்ளைகளுக்கு போடுறதுக்கான வேலையை இந்த வெரிசிப் இன்டர்நேஷனலும் ஆஸ்ட்கோ அப்படிங்கிற கம்பெனி, ஆஸ்திரேலியன் கம்பெனி அப்படின்னு பேரு, ஆஸ்ட்கோ, இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபேன்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், பிள்ளைகளை பாதுகாக்கிற கருவி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பிள்ளைகளுக்கு இதை இன்சிஸ்ட் பண்றதுக்கு. இது 2002லயே வந்துருச்சு. இங்க பாருங்க, இதை கொண்டாந்து இருக்காங்க. இப்ப இதோட அட்வான்ஸுக்கு நம்ம போயிருவோம். இது முன்னாடி உள்ளது.
இதோட அட்வான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பியன் யூனியன், யூன்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் யூனியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 29 நாடு இருக்கு. அதுல இப்ப உக்ரைனையும் சேர்க்கிறாங்க உள்ள. 29 நாடுகள் இருக்கு, இல்ல 28ன்னு சொல்லுவாங்க. அந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள 2016 இருந்து ஒரு லா போட்டிருக்காங்க. 2016 டிசம்பர்ல இருந்து பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் இந்த பயோசிப் போட சொல்லி 2020 மே மாசம் 20ஆம் தேதி, சரி 2020 மே மாசத்துக்குள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் போட சொல்லி அபிஷியலாக உத்தரவு போயிருக்கு. எல்லா கிளினிக்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ஆல் யூரோப்பியன் நியூ பார்ன் பேபிஸ் வில் பி மைக்ரோசிப்டு ஃப்ரம் டிசம்பர் 2016. 2020 மே மாசத்துக்குள்ள இதை போட சொல்லி இதை வந்து ஆர்டிகல், இது அதற்கான வீடியோ இது கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருந்து தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான கடைசி சாம்ராஜ்யம் என்ன செய்யணும், வரணும். இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது இருக்கு பாருங்க, இது அதுக்கான எல்லாமே இது கொடுத்திருக்குது. இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது சொன்னோம் 10 நாடுகள் கூட்டமைப்பு, 10 ராஜாக்கள் இவங்க தான். நீங்க கேட்கலாம், இதுல 29 நாடுன்னு சொன்னீங்களே, பைபிள்ல 10ன்னு சொன்னீங்களேன்னா, இவங்களுக்குள்ளேயே ஹெட் குவார்டர்ஸ் ஒன்னு இருக்கு. அதுக்கு பேரு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேரு. அந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன்ல 10 நாடு இருக்கும், மிச்சம் எல்லா நாடும் இவங்களுக்கு கீழே இருக்கும். அந்த 10 தான் ஹெட் குவார்டர்ஸ். இவங்க தான் இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாருக்கும் போட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப போர்ச்சுகல்ல இருந்து ஆரம்பிச்சு யூரோப்பியன் யூனியன்ல இருக்க 28 நாடுகளுக்கு போட்டாச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, வெளிநாட்டுல ரொம்ப மோசம் இல்ல, இல்ல என்ன செய்யறாங்க, போடுறாங்க. இதுல வெளிநாடு நம்ம நாடுன்னு பாகுபாடே கிடையாது. இப்ப கடைசி காலத்துல எல்லா நாட்டையும் என்ன செய்யறாங்க, ஒன்னா தான் கொண்டு வராங்க. பாருங்க, இது இந்தியால மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஆஸ்க் என்ஷூர் பயோமெட்ரிக் ஐடி ஃபார் இன்ஃபன்ட்ஸ். இந்த ஐடி தான் சிப்பு, எது கார்டு சிஸ்டம். இந்த கார்டு சிஸ்டம் தான் சிப் சிஸ்டமா மாத்த போறாங்க. இப்ப கார்டு சிஸ்டம் கொண்டாந்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன வந்துருச்சு, கார்டு சிஸ்டம் வந்துருச்சு. அதுல என்னென்ன இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க பாருங்களேன். ஸ்பெஷல் பர்த் மார்க், ஃபுட் பிரிண்ட், பிங்கர் பிரிண்ட் எல்லாமே. அதுவும் எவ்வளவு நேரத்தில் கொடுக்கணும் தெரியுமா, வித்தின் 2 hours ஆஃப் பர்த். குழந்தை பிறந்த 2 மணி நேரத்திற்குள்ள ஒரு பயோமெட்ரிக் ஐடியா என்ன செஞ்சிடணும், சிப்போட பிள்ளைக்கு கையில கொடுத்துடணும். இந்த ஐடி தான் வலது கைக்கு நெத்திக்கு என்ன செய்ய போகுது, முத்திரையா மாறப்போகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்தியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் ஐசி கொடுக்க சொல்லிட்டாங்க. தெரியுமா அந்த விஷயம்? 2008 தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது அப்ப இருந்த பிரதமர் வந்து மன்மோகன் சிங், அவருடைய காலத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. நந்தன் நிலக்கேணின்னு சொல்லி ஒரு இன்ஃபோசிஸ்ல இருந்தவர், அவரை வந்து கேபினெட் மினிஸ்டரா கொண்டு வந்து அந்த அந்தஸ்து கொண்டு வந்து இதை தனி டிபார்ட்மெண்ட் வச்சாங்க. அப்போ மத்திய அமைச்சராக இருந்த நிதி அமைச்சராக இருந்தவர் சொன்னாரு, 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் நாங்கள் என்ன கொடுக்க போறோம், ஐசிஸ் கொடுக்க போறோம். 15 வயது கீழ் உள்ளவர்களுக்கு என்ன கிடையாது, ஐசி கிடையாது. நாங்க அப்பயே எங்க மேகசின்ல எழுதணும், இவர் சொல்றது நடக்காது. பைபிள் சிறியோருக்குன்னு சொல்லியிருக்கு, கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. மலேசியா அரசாங்கம் இதை அனௌன்ஸ் பண்ணும்போது 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் ஐசி, அதுக்கு கீழே இல்லைன்னு சொல்லுச்சு. ஆனா இப்போ பிறந்த குழந்தைக்கும் கொடுக்குறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், இந்தியால ஆரம்பிச்சாச்சு, நல்லா கவனிங்க. இந்தியால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டுக்கே சென்று பதிவு செய்யும் திட்டம், வீட்டுக்கே சென்று பதிவு செய்ய திட்டம். வீட்டுக்கு, அதுவும் யாருக்கு பாருங்க, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வீட்டுக்கு அரசாங்க அதிகாரிகள் 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு தான் தேடி வரப்போறாங்க. வந்து பிள்ளைகிட்ட ஐசி இருக்கான்னு பார்க்க போறாங்க. இல்லாட்டி அங்கேயே போட்டோ எடுத்து பிங்கர் பிரிண்ட் எடுத்து என்ன கொடுக்க போறாங்க, ஐசி கொடுக்க போறாங்க. சரி, இந்த பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு வேகமா ஐசி கொடுக்கணும்? அது எந்த மானியம் வாங்க போகுது, எந்த இடத்துல போய் நிக்க போகுது, எந்த பேங்க்ல போய் ஆக்சஸ் பண்ண போகுது, எதனால இவ்வளவு வேகம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது வரப்போற கடைசி ஜெனரேஷன் நம்ம பிள்ளைகளாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நான் கடைசி ஜெனரேஷன் உலகத்துடைய கடைசி ஜெனரேஷன் சொல்லல, சபை காலத்தினுடைய கடைசி ஜெனரேஷன். சபை காலம் முடிவடைந்த உடனே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்கும். அவன் கையில ஒப்படைக்கிறதுக்கான வேலையை தான் இப்ப வேர்ல்டு ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்டுக்கே வந்து பிள்ளைய தேடுறதுங்கிறது பைபிள்ல 2 தடவை நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எபிரேய பிள்ளைக்கு தான் வீடு தேடி வந்தான். 2வது 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு தான் வீடு தேடி வந்தாங்க. அது மோசே காலம், இது இயேசு காலம். இப்ப நம்ம காலத்துல 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு தான் வீடு தேடி வராங்க. இது வந்து நீங்க நினைக்காதீங்க ஏதோ இந்தியால மட்டும்னு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லா நடக்குது, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லா நடக்குது, இந்தியாவிலும் நடக்குது. எல்லா இடத்துல 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு. அப்ப யோசித்து பாருங்க, 2013ல 19ல 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைய தேடுறானா 2020 அந்த பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்?
6 வயசு இருக்கும். யூரோப்பியன் யூனியன்ல 2014 இருந்து கணக்கு போட சொல்லிருக்கான், 2020 கணக்கு பண்ண சொல்லிருக்கான். அப்ப அங்கே என்ன வயசு இருக்கும்? அப்ப வேர்ல்டு ஃபுல்லா 6 வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளையும் என்ன செய்யறாங்க? ரவுண்ட் பண்ணி உங்களை எடுக்கிறாங்க. இது உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல. நம்ம பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்குள்ள போயிட்டு இருக்கு. தேடி பிடிக்கிறாங்க. தேடி பிடிச்சி யாரோ ஒருத்தர் கையில ஒப்படைக்கிறதுக்கான வேலையை உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கமும் செய்யுது. நான் இப்பவும் சொல்லுவேன், இதை செய்யறது இந்திய அரசாங்கம், இதை செய்யறது பக்ரைன் அரசாங்கம் கிடையாது. நியூ வேர்ல்ட் ஆர்டர், ஒரு புது உலகத்தை உருவாக்க போகிறார்கள். அவர்கள் செய்கிறதான வேலை. அத்தனை பேரையும் கொண்டு போய் வரப்போகிற சர்வாதிகாரிகளை ஒப்படைக்கிறதுக்கான வேலையை செய்து முடிக்க போகிறார்கள். அதுல நம்முடைய பிள்ளைகள் கடைசி தலைமுறை இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இனி நிர்விசாரமாய் இருந்தால் நஷ்டம் நமக்கு தான். இனி வருகையில போகிறதுக்கான ஆயத்தப்பட வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. கர்த்தர் சொன்னபடியே இன்னைக்கு உங்க பிள்ளையும் நம்ம எல்லா பிள்ளையும் தான் எடுக்கிறோம். நம்மளே தான் வாயால வாக்குமூலம் கொடுக்கிறோம் பிள்ளைய பத்தி. நம்ம ஏதோ டெக்னாலஜி, ஏதோ பாதுகாப்பு நினைக்கிறோம். இல்ல, கொண்டு போய் ஒப்படைக்க போறோம். அப்ப ஆதார் வாங்க கூடாதா? வேற வழி இல்ல, வாங்கணும். ஆனா ஆதாருக்கு அப்புறம் இது ஒண்ணு வரும், இதைத்தான் போடக்கூடாது. சிப்பு தான் உடம்புல என்ன செய்யக்கூடாது? இம்ப்ளான்ட் பண்ணக்கூடாது. உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதமா சிப்பான்ற ஒரு கேள்வி ஒண்ணு கண்டிப்பாக வரும். சிப் இல்லாம வாழ முடியும், ஆனா எப்படி வாழ முடியாது? இன்னைக்கு இருக்கிற இதே ஃபெசிலிட்டிஸோட கண்டிப்பா வாழ முடியாது. உங்களுக்கு அது கிடைக்காது, இது கிடைக்காதும்பா. அதெல்லாம் வேணுமா? சிப்பு வேணுமா? அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதுக்கு நடுவுல எப்படியும் வருகை வந்துவிடும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா கண்ணுக்கு முன்னாடி ரெடி ஆயிருச்சு. உங்க பிள்ளைகளை குறி வச்சு எல்லாம் செய்யறாங்க. இது இல்லாம எதுவும் கிடைக்காதுன்னு பைபிள் சொல்லுது இல்ல? 17ஆம் வசனத்துல இங்க பாருங்க. ஹூஸ்டன்ல பெர்னாண்டஸ்ங்கிறவரு தன்னுடைய பிள்ளையை கொண்டு போயிட்டு டெக்சாஸ்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். ஸ்கூல்ல சேர்க்க சொல்லும் போது அவங்க ஐசி போட சொல்லிட்டாங்க, RFID சிப்பு. இவர் சொல்லிட்டாரு, நான் என் பிள்ளைக்கு போட மாட்டேன், நான் புக் ஆஃப் ரெவலேஷன் படிச்சிருக்கிறேன், இல்ல என் பிள்ளைக்கு நான் RFID சிப்பு போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அப்படின்னா உங்க பிள்ளை என்ன செய்ய முடியாது, நாங்க சேர்த்துக்க முடியாது, வேற ஸ்கூல் பாத்துங்கன்னு. இவர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாரு, என்ன கட்டாயப்படுத்துறாங்க, பிள்ளைக்கு ஐசி போடுறாங்கன்னு. அப்ப கோர்ட்டோட தீர்ப்பு என்ன தெரியுமா? இதுல ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துச்சு தெரியுமா? Texas will not able to represent you or your daughter in this matter. இந்த விஷயத்தில் நாங்கள் உங்களுக்கோ உங்க மகளுக்கோ என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. பள்ளி நிர்வாகம் சொல்லுகிறபடி செய்யுங்கள், இல்ல வேற பள்ளியில சேர்த்துங்கன்ட்டான். ஆனா டெக்சாஸ்ல மட்டுமே 112 ஸ்கூல்ல 1 லட்சம் பிள்ளைகளுக்கு சிப்பு போட போறாங்க. ஆண்டவர் சொன்னபடி இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு. இப்ப உங்க பிள்ளைக்கு இது இல்லாட்டி என்ன கிடைக்காது? எஜுகேஷன் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. இப்ப உங்க பிள்ளையோட எதிர்காலம் எந்த கையில் இருக்கு? நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னா என்ன வேணும்? எஜுகேஷன் வேணும். அப்ப ஏசுநாதர் இந்த கேள்வி கேட்டதுக்கு அதான் காரணமே. இன்னைக்கு நம்ம மைண்ட்ல எஜுகேஷன் விக்கிரகமா மாறிக்கிட்டு இருக்கு. படிப்பு எப்படி மாறிட்டு இருக்கு? விக்கிரகமா இருக்கு. அது என்னங்க விக்கிரகமா மாறுது? விக்கிரகம்னா என்ன தெரியுமா? சிலை மட்டும் கிடையாது. தேவன் இருக்கிற இடத்துக்கு வேற எது வந்தாலும் அது விக்கிரக வழிபாடு. தேவன் இருக்கிற இடத்துக்கு நீங்க எது வந்தாலும், படிப்போ பணமோ அந்தஸ்தோ பொருளாசையோ எது வந்தாலும் அது என்னது? விக்கிரக வழிபாடு. இன்னைக்கு நாம படிப்ப தேவனுக்கு முந்தின ஸ்டேஜ் கொண்டாந்துட்டோம். இயேசுவை 2வது இடத்துக்கு கொண்டாந்துட்டோம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு படிப்புங்கிறது எப்படி ஆயிருச்சு? ஒரு காலத்துல கனவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆசையா இருந்துச்சு, அப்புறம் மஸ்ட் ஆச்சு, இப்ப வெறி ஆயிருச்சு. இல்ல, என் பிள்ளை ஆகணும், படிச்சே ஆகணும். நான் சொல்றேன், படிப்பு தப்பு இல்ல, அது 2வது இடத்துல எப்பவுமே பாத்துக்கணும். முதல் இடத்துல தேவன் தான் இருக்கணும் உங்க பிள்ளைக்கு. ஏன்னா படிச்சு முன்னேறாதவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு முன்னேறாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. எவனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். திருப்பி சொல்ற, படிக்க கூடாதுன்னு சொல்லல, படிப்பு 2வது இடத்துக்கு இருக்கணும், கர்த்தர் முதல் இடத்துல இருக்கணும். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு போயிட்டோம்? ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் மீட்டிங், நம்ம சண்டே சர்வீஸோ வெள்ளிக்கிழமை சர்வீஸோ வச்சா, அன்னைக்கு ஒரு டியூஷன் இருந்தா டியூஷனுக்கு அனுப்பிட்டு பிள்ளைய சர்ச்சுக்கு கொண்டு வர மாட்டோம். அப்ப நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்கிறோம்? சர்ச்சா எஜுகேஷனா எதுக்கு தான் கொடுக்கிறோம்? டியூஷன் கொடுக்கிறோம். கேட்டா என்ன சொல்றோம்? டியூஷன் போனா இன்னைக்கு பாடம் போயிரும், சர்ச்சு போனா உன் பிள்ளைக்கு ஆத்மாவே போயிருமே. ஒருவேளை ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா அடுத்த வருஷம் பாஸ் ஆயிரலாம், ஆனா வருகையில ஃபெயில் ஆனா முடிஞ்சிச்சு. உங்க பிள்ளைகளுக்கு எது தேவை? ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். இன்னைக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல Dress கொடுக்குறீங்க, நல்ல ஸ்கூல் கொடுக்குறீங்க, என்ன ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறீங்க? வீடியோ கேம்ஸ் பார்த்து விளையாடுற உன் பிள்ளை என்னைக்காவது பைபிளை விரும்பி இருக்கா?
அப்போ உங்க பிள்ளையோட ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை வீடியோ கேம் சாப்பிட்டுருச்சு. இன்னைக்கு பெற்றோர் அப்படித்தான் இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், பிள்ளைகள் மேல குறையே கிடையாது. திருந்த வேண்டியது பெற்றோர். பெற்றோர் என்ன செய்றீங்க? இன்னைக்கு நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாத செய்றீங்க. நான் இப்ப சொல்றேன், நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் பட வேண்டாம், அவசியமே கிடையாது. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல பெற்றோர் கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க பட்ட கஷ்டம் என்னன்னு உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலே நான் உன்னை விடுதலையாக்கினதை உன் ஒரு புத்தகத்தில் எழுதி உன் பிள்ளைகள் காதுபட வாசி. அவன் திருப்பி எகிப்துக்கு போகணுன்ற அவசியம் இல்ல, ஆனா நீ பட்ட கஷ்டம் அவனுக்கு தெரியும். அப்பதான் உன் தேவனை அவன் மகிமைப்படுத்துவான். எங்க அப்பா ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வந்தாருன்னு அவனுக்கு தெரியணும். எங்க அப்பா எப்படி இந்த வெயில்ல வேலை செய்யறாருன்னு அவனுக்கு தெரியணும். இந்த பக்ரைன் தேசத்துல எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நீங்க எல்லாம் சும்மாவா சம்பாதிக்கிறீங்க? கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க, ஏதோ ஒரு உழைக்கிறீங்க தானே. ஆனா உங்க பிள்ளைகளுக்கு அது தெரியுமா? இயேசு கொண்டு வந்து என்னை ஆசீர்வதித்து இங்க எனக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு உன் பிள்ளைகிட்ட டெய்லி சொல்லணும். ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், டியூஷனுக்கு அனுப்புறது இருக்கிற இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனி டியூஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஏன் ஸ்பிரிச்சுவல்ல இல்ல உங்களுக்கு? உங்க பிள்ளைய 10 லாங்குவேஜ் படிக்கட்டும், உலகத்தில் இருக்கிற மொத்த புக்கை கரைச்சு குடிக்கட்டும், பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவேளை எதையும் படிக்காம இருந்தா கூட, படிக்க கூடாதுன்னு சொல்ல, படிக்காமல் இருந்தாலும் கூட இந்த ஒரு புத்தகத்தை படிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, அது கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துல சேர்த்துரும் உங்க பிள்ளைய. உங்க பிள்ளைக்கு முதல்ல இயேசுவை கொடுங்க. வீட்டுல இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவ வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு சொல்லுங்க? குடும்பமா உட்காந்து டிவி பாக்குறீங்க, குடும்பமா உட்காந்து அரட்டை அடிக்கிறீங்க, குடும்பமா ஹோட்டலுக்கு போறீங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் போறீங்க, குடும்பமா ஃபங்க்ஷன்ஸுக்கு போறீங்க. ஆனா குடும்பமா ஜெபம் பண்ண கேளுங்க, ஐயோ அவர் டியூட்டிக்கு போயிருவாரு, நாங்க டியூட்டிக்கு போயிருவோம், எப்ப நாங்க எப்படி ஃபேமிலியா ஜெபம் பண்றது? அப்புறம் எப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் ஃபேமிலியா போக முடியுது? எவனாவது சாப்பாடு போறேன்னு கூப்பிட்டா குடும்பமே கார் ஏறி போக தெரியுது இல்ல? உங்களை சொல்லல, நீங்க தங்கம், அதை மட்டும் சாப்பிடறதுக்கு ஃபேமிலியா போக தெரியுது இல்ல? ஏன் தேவ சமூகத்துக்கு மட்டும் குடும்பமா போக தெரியல? ஒரு அரை மணி நேரம் கூட தேவனுக்கு உங்க குடும்பமா நீங்க டைம் ஒதுக்கலன்னா எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு 24 மணி நேரமும் பரலோகத்தை கொடுக்கணும் சொல்லுங்க? நம்ம என்ன அவ்வளவு பெரிய நீதிமான்களா? நம்ம என்ன அவ்வளவு ஆபிரகாம் மாதிரி, ஈசாக்கு மாதிரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க ரோல் மாடல். உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட தானே ஸ்பிரிச்சுவாலிட்டி கத்துக்க முடியும். 6 நாள் அவன் ஸ்கூல்ல கத்துக்கிறான் பாடத்தை, அந்த 6 நாளும் ஸ்பிரிச்சுவல் அவன் உங்ககிட்ட தான் கத்துக்கணும். நீங்க தான் நடமாடுகிற நிருபம், நீங்க தான் காஸ்பல். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவன் சுட்டி டிவி பார்த்தா இது ரிமோட்டை வாங்கி 2020 பாக்குறீங்க, எப்படி உருப்பிடுவா சொல்லுங்க? நீங்க சர்ச்சில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சர்ச்சை எப்படிப்பட்ட இடமா நினைக்கிறீங்க? சர்ச்சுங்கிறது ஏதோ உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற குடோனா? உங்களை திருத்துற இடம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற இடம். உட்கார்ந்து குடும்பமா ஜெபம் பண்ண கத்துக்குங்க முதல்ல. அதே மாதிரி பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போது காலை 5 மணிக்கு எந்திச்சு அனுப்புறீங்க, ரொம்ப கஷ்டம் தான், இல்லைன்னா சொல்லல. அவ்வளோ கஷ்டப்பட்டு கணவனு மனைவிமா ஏந்திரிச்சு சாப்பாடை கட்டி பேக்ல போட்டு எல்லாம் பண்ணி அந்த பிள்ளையும் பாவம் தூக்கத்துல அரை தூக்கத்துல ஓடுது. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்களா? யாராவது வேன்ல ஏத்தமா ஜெபம் பண்ணீங்களா? ஓடு ஓடு நாயே பேய வந்துச்சு பாரு, வேன் வந்து நிக்குது, இன்னும் தூங்குறியே எருமாடு, என்னென்ன வார்த்தை சொல்லி எழுப்பி ஓட்டுறீங்க. ஓகே சொத்துறோம், அது உங்க இஷ்டம், என்ன வேணா செய்யுங்க. சிலர் அன்பாவும் கொண்டு போய் ஏத்துறீங்க, டார்லிங் வா வந்துருச்சு வண்டி வந்துருச்சுன்னு நீங்க போய் ஏத்துறீங்க, நல்லது, உங்களை இல்லைன்னு சொல்லல. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது நிக்க வச்சு? உங்க பிள்ளைய நீங்க ஸ்கூலுக்குள்ள மட்டும் அனுப்பல, உலகத்துக்குள்ளயும் அனுப்புறீங்க. உங்க பிள்ளைய அங்க போகும்போதுதான் உலகத்தை கத்துக்கும். கூட படிக்கிற பிள்ளை பேசுற கெட்ட வார்த்தை அங்கதான் வரும், அங்க பேசுற சினிமா கதையும் அங்கதான் வரும். அதெல்லாம் நம்ம பிள்ளைய தொடக்கூடாதுன்னா முதல்ல கர்த்தருடைய கிருபை, 2வது உங்க ஜெபம். நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர், ஆவிக்குரிய பெற்றோர் எல்லாம் சோம்பேறிகள், உங்களை சொல்லல, சோம்பேறிகள். பிள்ளைய ஸ்கூலுக்கு இப்படி அனுப்பி விட்டோம்னா என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கீங்க பிள்ளைக்கு? இதுல வேற ஒரு கத்து வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு மாசம் 500 ரூபாய் அனுப்பிட்டா பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். எவன் சொன்னா? யார் சொன்னது? மாசம் மாசம் ஊழியத்துக்கு 500 ரூபாய் அனுப்பினா பிள்ளை நல்லா இருக்கும் எவன் சொன்னா? 500 ரூபாய் அனுப்புனீங்கன்னா பிள்ளை நல்லா இருக்கும். எவனுக்கு அனுப்புறீங்களோ அவன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு நீ தான் ஜெபம் பண்ணணும், வேற எவனும் ஜெபம் பண்ண முடியாது உலகத்துல. ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா ஏதோ நாங்க ஜெபம் பண்ணிட்டு போயிருவோம். உன் பிள்ளைக்கு நீங்க தான் ஜெபம் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்க தான் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிறதுக்குள்ள ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. நீங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ண முடியாம அப்படி என்ன ஒரு பெரிய பிஸி சொல்லுங்க? உங்க பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ,
இயேசுவை கொடுத்துருங்க, அதான் நல்லது. நான் சொல்றேன் கவனிங்க, ஆடு மேய்க்கிற தாவீத ராஜாவா மாத்தவும் அவரால் முடியும். ராஜாவா உட்கார்ந்து இருக்கிற நேபுகாத் நேச்சார புல்லு மேய வைக்கவும் அவரால் முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் பிள்ளை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்துருச்சுன்னா எப்படியும் உயர்த்தி கொண்டு மேல உட்கார வச்சிருவார். எல்லா படிப்பும் இருந்து தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்க, நொறுக்கி போட்டுருவாரு. படிப்பு ஒரு மனுஷனுக்கு பணம் தரும், அந்தஸ்து தரும், ஆஸ்தி தரும், எல்லாம் தரும். ஆனா மனுஷனா மாத்தாது. அது ஒருவேளை மனுஷனா மாத்தி இருந்தா ஏன் டாக்டர்ஸ் எல்லாம் குடிக்கிறவங்க சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்க போறான்? தீவிரவாதிகள் இருக்கிறானே அவனை படிக்காதவன் நினைக்கிறீங்களா? அதுலயும் ஹை எஜுகேட்டட்லாம் இருக்கான். படிப்பு ஒரு மனுஷனா மாத்தாது. ஆனா ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னு வச்சுக்கோங்க, அந்த நிமிஷமே அவன் மனுஷனாய் மாறுகிறான். எல்லா கெட்ட பழக்கமும் அவனை விட்டு போகுது. கெட்ட பழக்கம் அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனா மாத்துறது இயேசு தானே ஒழிய படிப்பு இல்ல. படிப்பு தேவை, அது உங்களுக்கு பணம் கொடுக்கும், அந்தஸ்து கொடுக்கும். நான் சொல்றேன், படிப்பு இல்லாவிட்டாலும் அது கிடைச்சிடும். நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டாக்டர் இருந்தார், மிகப்பெரிய டாக்டர். 1990s நான் சொல்றேன். ஒரு அன்னைக்கே ஒரு சர்ஜரிக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் வாங்குவார் அன்னைக்கு. அப்படிப்பட்டதான ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டாக்டர். கல்யாணம் பண்ணல. அவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். 6வது ஃப்ளோர்ல இருந்து மேல இருந்து கீழே குதிச்சு செத்துட்டார். அவர் மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், மிகப்பெரிய டாக்டர். சூசைட் பண்ணி செத்துட்டார். அவருடைய அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேட்ல எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதிட்டு செத்தார் தெரியுமா? 6 வருஷமாக மனபாரம், துக்கம், இதை மாத்துறதுக்கு எனக்கு வழி தெரியல, என்னன்னோ செஞ்சு பார்த்துட்டேன், ஆகவே நான் போகிறேன்னு எழுதிட்டார். அத்தனை பேருக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தெரிஞ்சவருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறது இயேசுதான்னு தெரியாததுனால செத்தே போயிட்டான் பாருங்க. அப்படின்னா படிப்பு ஒருத்தனுக்கு இளைப்பாறுதலை தராது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இளைப்பாறுதலை தர முடியும். எத்தனையோ பேர் படிச்சு முடிச்சுட்டு வீடு வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு 60 வயசுல பைபிளை பிரிச்சுட்டு உட்காந்துருப்பான் வீட்டுல. பாத்தீங்களா? 60-70 வயசுல என்ன பண்ணிப்பாங்க? சார்லஸ் டார்வினே எவாலுவேஷன் தியரியை கொண்டாந்து சார்லஸ் டார்வினே சாகும்போது பைபிள் படிச்சுட்டு தான் செத்தாராம். காரணம் என்ன தெரியுமா? சாகும்போது தான் அவருக்கு ஞானம் வருது, இத்தனை வரைக்கும் நான் சம்பாரிச்ச பணம், ஆஸ்தி, பேர், புகழ், இது எதுவும் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகாது, பைபிள் தான் கொண்டு போகணும். அதுக்கு 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கே உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை உங்களால உங்க பிள்ளைய படிக்க வைக்க முடியல, உங்க பிள்ளைய நீங்க காப்பாற்ற முடியல, உங்க வாழ்க்கை சடனா முடிஞ்சிருச்சுன்னா கூட நான் சொல்றேன், நீங்க இயேசுவை கொடுத்துட்டீங்கன்னா அந்த இயேசு உங்க பிள்ளைய காப்பாத்தி பத்திரமா கொண்டு பரலோகத்துல சேர்த்துருவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு பணம் ஆஸ்தி கொடுக்கறதுல 2வது, இயேசுவை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சிறியோருக்கு போடப்படுகிறது. அடுத்து பெரியோர். இங்க இருக்கு பாருங்க, இவர் பேர் ரஃபேல் மசிடோ. இது வந்து மெக்சிகோடைய பார் கவுன்சில் இருக்கக்கூடிய 7000 பேருக்கு சிப்பு போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது FDA. என்ன தெரியும்ல? ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவ கழகங்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடியது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய நிறுவனம். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறக்கிற குழந்தைகள்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கே அவங்க சட்டம் கொடுத்துட்டாங்க, ரூல். பிறக்கிற குழந்தைகள்லாம் ரைட் ஹேண்ட்ல என்ன செய்யணும்? சிப் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா நாடுகளுக்கும் போறாங்க. இப்ப ஆல்ரெடி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு முத்திரை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அது என்னது? வேக்சினேஷன், அம்மா முத்திரை. அப்படிதான் நம்ம எல்லாம் சொல்றோம். ஏன் எல்லாருக்கும் இருக்கு? ஏன் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு? அத்தனை பேருக்கு இருக்கு, அமெரிக்காரனுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு, உலகம் ஃபுல்லாவா அம்மா வந்துச்சு? இதுக்கு பின்னாடி வேற ஒண்ணு இருக்கு, இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 70-80 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல பிறக்கிற எல்லாருக்கும் லெஃப்ட் ஹேண்ட்ல மார்க் போட்டாங்க, ஒரு டிஃபரன்சியேஷன் உண்டாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் BCG இன்ஜெக்ஷனா மாத்திக்கிட்டாங்க அதை. அந்த லெஃப்ட் ஹேண்ட் முத்திரை நீங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் போட்ட எல்லா இன்ஜெக்ஷனும் தழும்பே ஆகல பாருங்க உடம்புல. இந்த ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் ஏன் தழும்பாகுது? இது ஒரு வகையான ஐடென்டி கார்டு, ஐடென்டிபிகேஷன். அரசாங்கத்தின் கணக்குல வந்துட்டீங்கன்றதுக்கு இது ஒரு வகையான கணக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பல நாடுகள்ல லெஃப்ட் ஹேண்ட்ல போறதை நிறுத்திட்டே வராங்க. இப்போ ரைட் ஹேண்ட்ல போட ஆரம்பிக்க போறாங்க. அதனாலதான் லெஃப்ட் ஹேண்ட்ல போறதை என்ன செய்யறாங்க? நிறுத்துறாங்க. FDA மூலமா தான் அது நடக்குது. அடுத்து பென்டகன், அமெரிக்க ராணுவ தளவாடத்தில் இருக்கக்கூடியதான ராணுவ வீரர்கள் மேக்சிமம் சோல்ஜர்ஸ்க்கு போட்டாச்சு. நிறைய சோல்ஜர்ஸ் இதை வந்து வரவேற்கிறாங்க, போட தொடங்கியாச்சு. இப்ப மிக முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். நல்லா கவனிங்க, மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். அபிஷியலாக பயோசிப்பை ஒரு அரசாங்கம் மக்களுக்கு போட சொல்லி உத்தரவு போட்டுச்சு.
ஸ்வீடன்ல ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற பகுதியில அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் இங்க பாருங்க, கை வச்சோன்னு டோர் திறக்குது பாருங்க, அவ்வளவுதான், ஐசி எல்லாம் தேவையில்ல, கை வச்சோன்னு போகும். இது ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற பகுதியில போட சொல்லி இப்ப உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அங்க பாருங்க, அவ்வளவுதான். இந்த ஸ்டாக்ஹோம் பகுதியில மட்டும் நம்ம யூஸ் பண்ற எந்த மணியுமே கிடையாது, பணம், இந்த ரூபா நோட்டு எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே இந்த சிஸ்டம் தான், சிப் சிஸ்டம் கொண்டு வந்தாச்சு. எந்த கடைக்கு போனாலும் பொருள் வாங்கிட்டு அவங்க என்ன செய்யலாம், சிப் சிஸ்டம் தான். ஸ்டாக்ஹோமுக்கு வெளியே வந்தாதான் அவங்க என்ன யூஸ் பண்ணணும், பணம் யூஸ் பண்ணணும். இப்போ அது ஒரு பைலட் மெத்தடா, ஃபர்ஸ்ட் எப்படி ஐசியை வந்து ஐடி கார்டை கொண்டு வந்து அமெரிக்க மலேசியால ட்ரை பண்ணாங்களோ, இப்போ ஸ்டாக்ஹோம்ல ரெடி பண்ணியாச்சு. இப்போ வலது கையிலையும் நெத்திலையும் முத்திர போடுற சிஸ்டம் உலகத்துல ஆரம்பித்து விட்டது. வெளிப்படுத்தல் 13-16 உலகத்துல என்ன செஞ்சிருச்சு, ஒரு மூலையில் தொடங்கப்பட்டு விட்டது. அதை பைலட் மெத்தடாக சில ஆயிரம் மக்களுக்கு போட்டு செக் பண்ண தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இது நடைபெற தொடங்கி விட்டது, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் இப்படிதான், காசெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் கை காட்டினா அவரே மொபைல் வச்சு செக் பண்ணி சிப்பை செக் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. ஸ்வீடிஷ் ட்ரெயின்ல இப்ப வந்திருக்கு நியூ டெக்னாலஜி டு ரீப்ளேஸ் டிக்கெட்ஸ். இங்க செக் பண்ணது பாருங்க, ஸ்கேன் பண்ணது, அவ்வளவுதான், அதுவே பணம் எடுத்துக்கிச்சு, முடிஞ்சிருச்சு. நல்ல கவனிங்க, கர்த்தர் சொன்ன வெளிப்படுத்தல் 13-16 மிக முக்கியமான காலகட்டத்துக்குள் உலகம் போய் கொண்டிருக்கிறது. we are entering into the biometric world. இப்ப நம்ம டிஜிட்டல் வேர்ல்டு அடுத்து எதுக்குள்ள போறோம், பயோமெட்ரிக் வேர்ல்ட். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை முழுக்க முழுக்க பயோமெட்ரிக் தலைமுறையாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் தலைமுறை அந்த தலைமுறையா தான் இருக்கும், வேற இருக்க வாய்ப்பே இல்ல. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் நடந்துருச்சு. சரி, இந்த அளவுக்கு இருக்குது, இந்தியா எந்த அளவுக்கு இருக்கு அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம கடைசி கேள்விக்கு பதில் பார்த்துட்டு முடிக்க போறோம். மிக முக்கியமாக இது இந்தியால வந்தது. இங்க பாருங்க, இந்தியா பேப்பர்ல வந்த நியூஸ். இதுல என்ன சொல்றாங்க, அரசு கொடுக்கிற ஆதார் அட்டை, அதை கொண்டு உங்களை கண்காணிக்கவும் செய்யலாம், உங்களை ட்ராக் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த அட்டை சிஸ்டம் ஒரு நாள் போயிடும். இது வந்து புதிய தலைமுறை பத்திரிகையில வந்தது, கிறிஸ்டியன் பத்திரிகை கிடையாது. டெக்னாலஜி, தொழில்நுட்பம், டெக்னாலஜி பகுதியில் கொடுத்திருக்காங்க. இந்த சிஸ்டம் ஒரு நாள் போயிடும், அதுக்கு பதிலா வேற ஒரு சிஸ்டம் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த சிப் சிஸ்டத்தை சொல்லியிருக்காங்க. அதுல எஸ்பெஷலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிப்பை எங்கெங்கெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை கைகளில் அல்லது நெற்றியில் பொருத்தி கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அதை வெளியே எடுக்க எந்த 2 இடம், கைகளில் அல்லது நெற்றியில், எந்த 2 இடத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தல் 13-16 சொன்னாரோ அதே 2 இடத்தை புதிய தலைமுறை 2010 சொல்லி இருக்கு. இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. உங்க வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரை தயாராயிருச்சு. இத உலக டெக்னாலஜி, உலக புத்தகங்கள் எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்க. ஒரு நாட்டில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியாச்சு, அரசாங்க ரீதியாக போட தொடங்கிட்டாங்க. பல நாடுகள்ல பிள்ளைகளை கணக்கெடுப்பு செய்ய தொடங்கிட்டாங்க. கடைசி தலைமுறைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். சரி, இந்த சிப்பு ஐசிக்கு பதிலாக தான் போட போறாங்க, ஐசியை வாங்கி வச்சிருக்கிறோம், ஏன் சிப்பு போடக்கூடாதா அப்படின்னா 2 ரீசன் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒன்று, இது ஆண்டவர் போடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார், ஆகவே போடக்கூடாது. இதுக்கு டெக்னாலஜி காரணம்லாம் இருக்கு, அதுக்கு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல ஏற வேண்டியது, இது கர்த்தர் போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஆண்டவர் பழம் சாப்பிடாதன்னா சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். சாப்பிட்டா சாவ மாட்டேன்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான். அந்த சிப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா போடுங்கன்னு ஒருத்தன் சொல்லுவான். போட்டா ஒண்ணும் ஆவாதும்பா. போட்டீங்கன்னா ஒரு நாள் மரணம் வரும் கண்டிப்பாக. நமக்கு ஆண்டவர் போடக்கூடாது, போடக்கூடாது. சரி, உலக பிரகாரமாக இந்த சிப்பு போட்டா என்ன ஆகும் ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க, 2 வசனம் வாசிங்க, முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இந்த சிப்பை போட்டா என்ன வருமா, புண்ணு இல்ல, பொல்லாத கொடிய. ஏன் அப்படி வரும், பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு, அப்படி வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்ன பாருங்க, இந்த சிப்குள்ள லித்தியம் பேட்டரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த லித்தியம் லீக் ஆகி பிளட்ல கலந்தா என்ன ஆகும்? லித்தியத்தோட கெமிக்கல் ரியாக்ஷன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, வெடிக்கும். லித்தியம் எது கூட சேர்ந்தாலும் என்ன செய்யும், வெடிக்கும். அதான் அதோட கெமிக்கல் ரியாக்ஷன். எல்ஐன்னு இருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல, போய் எல்ஐன்னு போட்டு பாருங்க, அதோட எஃபெக்ட்ஸ் போட்டு பாருங்க, லித்தியத்தோட சைடு எஃபெக்ட்ஸ் வெடிக்கும். சரி, இந்த பயோசிப் வந்து வெடிக்குமா
அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பைபிள்ல என்ன இருக்கு? காரணம் இருக்கு. நம்ம 7ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே வருகை வந்து நம்ம எல்லாம் போயிடுறோம். 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மிக பெரியதான குளோபல் வார்மிங் வருது. 8:7 முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அக்னி கலந்த கல்மழையும் ரத்தமும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அக்னி மழை. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், தீவட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று தண்ணீரின் மேல் விழுந்தது. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் 1/3 ஒளி கொடுக்காமல் போயிற்று. அப்ப எல்லாமே குளோபல் வார்மிங். சூடு 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 சூடு. 16ஆம் அதிகாரத்துல கலசத்தை ஊத்துறான், அதுவும் சூடு. மொத்த சூடு வரும்பொழுது இந்த பயோசிப் வெடிச்சதுன்னா இப்பவே குவைத்துல எல்லாம் என்ன ஆகுது? சூடு. இந்த சூடுக்கே என்ன ஆகுது? உருகுது. எல்லாமே அப்படியே உருகி ஆறா ஓடுது. இதை விட 100 மடங்கு சூடு வரப்போகுது வருகைக்கு பின்னாடி. ஆட்டோமேட்டிக்கா அந்த சிப்ல என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள இருக்கிறதுலாம் வெடிக்கும். வெடிச்சிச்சுன்னா இந்த லித்தியம் ரத்தத்துக்குள்ள கலந்தா வசனம் சொல்லுது, இந்த சிப்பை போட்டவர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாகும். இது பிசிக்கல் ப்ராப்ளம். ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் என்ன? வாசிங்க, முடிக்கலாம். 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 14-11. மிருகத்தையும் நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் ஆத்மா நரகத்துக்கு போயிருமா. முதல்ல போட்டா பிசிக்கல் ப்ராப்ளம், 2வது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். ஏன் ஆத்மா நரகத்துக்கு போகுது? பைபிள்ல 2 முத்திரை தாங்க. பைபிள்ல 2 முத்திரை. எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. வெளிப்படுத்தல் 13:17 மிருகத்தின் முத்திரை. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து வருகிறவர், உன்னதத்திலிருந்து வரும் பலன். அதனால அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுறாரு. மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். வெளிப்பாடு 17:8. அந்த முத்திரை போட்டவனை அவன் இருக்கிற இடத்துக்கு அவன் கூட்டிட்டு போயிடறான். அவ்வளவுதான் விஷயம். பரிசுத்தாவி முத்திரை இருந்தா அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிருவாரு. மிருகத்தின் முத்திரை இருந்தா அவன் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிருவான். அதனாலதான் இந்த சிப்பை போடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது உள்ள ஆன்டி கிரைஸ்டோடைய மிருகத்தின் முத்திரை ஒண்ணு இருக்கும். ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்டோடைய ஒரு முத்திரை இருக்கும். அதோட கூட அருவருப்பான சில காரியங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு பேரு ஒரு பேரு இந்த மாதிரிலாம் இருக்கும். அது அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. இருக்கிறவங்க இருந்து பாருங்க. ஆக்சுவலா அதான் நடக்க போகுது. ஆகவே இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரே வழி, நோ அதர் வே, இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமே. நாம இருக்கிற ஸ்டேஜ் என்னன்னா, இந்த சிப்பு வரத்துக்கு முந்தின ஸ்டேஜ். சிப்பு வரத்துக்குன்னா பூமிக்குள்ள வரத்துக்கு இல்ல, உங்களுக்கு வர்றதுக்கு. பூமிக்குள்ள வந்துருச்சு, ஸ்டாக் ஹோம்ல ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன செய்யும்? இந்த டெக்னாலஜி ஒவ்வொருத்தரா என்ன செய்வாங்க? ஓ நல்லா இருக்கே நல்லா இருக்கே ஒவ்வொருத்தரா என்ன செய்வாங்க? அடாப்ட் பண்ண தொடங்குவாங்க. எல்லா நாடுகளும் சிப் சிஸ்டத்துக்கு மாறும். அப்போ டிஜிட்டல் மணில இருந்து நம்ம எங்க வந்துருவோம்? டிஜிட்டல் மணிக்கு, பயோமெட்ரிக் மணிக்கு நம்ம வர தொடங்குவோம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. வருகை வெகு சீக்கிரம். இந்த வருகையில போறதுக்கு என்ன செய்யணும் அதையும் நான் சொல்லிடுறேனே. சரியா? 7 காரியங்கள் செய்யணும். கொஞ்சம் வேகமா நான் சொல்றேன். வருகையில போறதுக்கு என்ன செய்யணும்னு எழுதி கொள்ளுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கணும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயம் வந்துச்சுன்னா அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ரட்சிப்பின் சந்தோஷம் பேர், அதுக்கு பேரு. அதான் அவர் சொல்றாரு தாவீது 51ஆம் சங்கீதத்துல, நம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை. ஒரு சந்தோஷம் ஒன்று ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே, உங்க பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும். இந்த ஞானஸ்தானம் எப்ப எடுக்கணும்? சிலர்லாம் குழந்தையிலே எடுத்துருவாங்க. குழந்தையில எடுக்கிற ஞானஸ்தானம் ஞானஸ்தானமே கிடையாது. அப்படி ஒரு பைபிள் சொல்லவே இல்லை. ஞானஸ்தானம் எப்ப எடுக்கணும்? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் என்னது? ஞானஸ்தானம். ஞானம் எப்ப வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். கர்த்தருக்கு எப்ப பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்தானம் எப்ப எடுக்கணும்? தீமை விட்டு விலகி, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து, கர்த்தருக்கு பயந்து, நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுகிறேன்னு சொல்லி தண்ணிக்குள்ள மூழ்கி எடுக்கணும். அந்த ஞானஸ்தானத்தை தான் கர்த்தர் சொல்றார். அதை எடுத்திருக்கிறீங்களா? அந்த ஞானஸ்தானம் எடுக்கலனா பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு யோவான் 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார். தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். 3வது, எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பெற்றிருக்கணும். கடைசி காலத்துல பரிசுத்தாவிலாம் இல்ல, அதெல்லாம் தேவையில்லைன்னு ஒரு சிலர்லாம் பிரசங்கம் பண்றாங்க. பரிசுத்தாவியானவர் உண்டு. அவர் தான் சபையினுடைய தலைமை போதகர். இவ்வளவு காரியங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது பரிசுத்தாவியானவர் தான். மனுஷன் ஞானத்துல வரவே வராது. மனுஷன் ஞானத்துல பேசினாலும் மண்டையில ஏறவும் ஏறாது. எவன் இருதயத்தை கர்த்தர் திறக்கிறாரோ அவங்களுக்கு தான் அது போகும்.
ஆவியானவர் பேசினா மட்டும்தான் நமக்கு புரியும். பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அவர் தான் உங்களுக்கு இதை சொல்லுகிறார். 4வது மிக முக்கியமானது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுகிறது, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடு உள்ள வாழ்க்கை, டிஃபரன்சியேஷன் லைஃப். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கணும். இன்னைக்கு சபை உலகத்தோடு கூட இணைய தொடங்கிருச்சு. இன்னைக்கு கடைசி காலத்துல, ஒரு காலத்துல சபை உலகத்துக்கு போய் உலகத்தை சபையா மாத்துச்சு. இப்ப சபைக்குள்ள உலகம் வந்து சபை என்னவா மாறிட்டு இருக்கு? உலகமா மாறிட்டு இருக்கு. உலகத்துல என்ன நடக்குதோ எல்லாம் சபைக்குள்ள நடக்குது. உலகத்தான் ஆடுற ஆட்டம், உலகத்தான் பாடுற பாட்டு, உலகத்தான் பண்ற ஸ்டைலு, உலகத்தான் பண்ற ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இங்க இருக்கு. ட்ரெஸ்ஸிங் தப்பு இல்ல, ஆனா சினிமா நடிகை மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உலகத்தான். இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், நம்ம என்ன பாட்டு பாடுறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பாட்டு பாடுறோம். நம்ம ஆராதிக்கிறது யாருக்காக? தேவனுக்காக. திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண கூடாது. அழகா பாடணும், 4 பேர் விரும்புற மாதிரி பாடணும், பாடி முடிச்சோடனே ரொம்ப அழகா பாடினீங்கன்னு சொல்லணும். அப்படின்னா நீ உலகத்தானுடைய ஆராதனையை கொண்டாந்துட்ட சபைக்குள்ள. உன் ஆராதனையில ஆவியானவர் மட்டுமே மகிமைப்படணும். இன்னைக்கு என்ன நடக்குது ஆராதனையில? சினிமாக்காரன் பாடுற மாதிரியே பாட்டு, சினிமாக்காரன் மாதிரி ஆட்டம். அதுல வேற கேட்கறான், நான் டான்ஸ் ஆடினா தப்பா? நிறைய பேர் கேட்கறான், டான்ஸ் ஆடினா தப்பா சர்ச்சுக்குள்ள? அதுல வந்து ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, தாவீது ஆடினார். நிறைய பேர் அதான சொல்றான், தாவீது ஆடினார். தாவீது ஆடின மாதிரி நீங்களும் ஆடுங்க, ஒரு தப்பும் இல்ல. உங்களை யாரும் ஆட வேணாம்னு சொன்னா, தாவீது ஆடின மாதிரி ஆடுங்க, ஒரு ப்ராப்ளம் இல்ல. தாவீது உள்ள ஆடினாரா வெளியே ஆடினாரா? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள ஆடினாரா நடுத்தரில் ஆடினாரா? நடுத்தரில் ஆடுங்க. பக்கத்துல சென்டர் பாயிண்ட் போயிருங்க, நல்ல எங்கேயாவது ஒரு மெயின் ரோடுக்கு போயிருங்க, ஆடுங்க. உங்களை யாரும் உங்களை கேட்க, நாங்க வந்து கேட்டோம்னா எங்களை என்னன்னு கேளுங்க. சர்ச்சுக்குள்ள ஆடப்படாது, இது பரிசுத்த ஸ்தலம். அதே தாவீது சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வந்தான் தெரியுமா? பயத்துடனும் நடுக்கத்துடனும் ஆனந்த சத்தத்துடனும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தான். இது கர்த்தருக்குரிய இடம். ஒரு கணம் இருக்கணும். இங்க வந்துட்டு ஆட்டம் ஆடுறது, கூக்குறது, ஓனு கத்துறது, ஆணு கத்துறது, ஓ போடுங்கிறது. சபையை என்ன நினைச்சிய? சபைக்கு வரும்போது ஒரு பயம் இருக்கணும் இருதயத்துல. சபைக்குள்ள உட்காந்து போன் பேசுறது, சபைக்குள்ள உட்காந்து SMS அனுப்புறது, இங்க உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இங்க உட்காந்து கிண்டல் பண்றது, கீழே உட்காந்துட்டு ஊழியக்காரனுக்கு மார்க் போடுறது. நல்லா கவனிச்சுக்க, நீங்க பண்றத ஊழியக்காரன் கவனிக்கிறாரோ இல்லையோ, ஆவியானவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நியாய தீர்ப்பு அவர் கையில இருக்கு, நொறுக்கிடுவாரு. அந்த காலத்துல சபைக்குள்ள அந்நியாக்கினிய கொண்டு கொன்னே போட்டுருவாரு. இது கிருபையின் காலன்றதுனால கொல்ல மாட்டார்ல, பொறுமையா இருக்கிறார், அவ்வளவுதான். அன்னைக்கு அடிச்சா மெதுவா அடிப்பாரு, உடனே அடி. இப்ப ஊரை விட்டு அடிக்கிறாரு, செம்ம அடி இருக்கு. சபைக்குள்ள வந்துட்டு உலகத்தை கொண்டாந்துட்டு உலகத்தா மாதிரி ட்ரெஸ், சினிமா நடிகை மாதிரி ட்ரெஸ். நான் தான் சொல்றேன், நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. காஸ்ட்லி ட்ரெஸ் கூட பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுங்க. உலகத்தான் சொல்றான், இந்து கோயிலுக்கு வரும்போது அவங்க சொல்றாங்க ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி கொண்டு வரவனு போர்டு வச்சிருக்கான். இஸ்லாமியர்கள் பாருங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் மூடி இருக்காங்க. ஆண்டவர் அந்த கண்ட்ரோல் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஒழுக்கமா தானே வாங்கன்னு சொல்றாரு. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் பண்றாங்க, வயசு நல்ல ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப பையனுக்கு ட்ரெஸ் பண்றாங்க. என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வர சபைக்கு? இச்சையை தூண்டுற மாதிரியா ட்ரெஸ் பண்ணுவ? ஒழுக்க வேண்டாம் சபைக்கு. ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட சொன்னா போடுறீங்களா இல்லையா? இஷ்டப்படி வருவேன் நான் சொல்றீங்க. உன் சரீரத்தை போதிக்கிறவனுக்கே அப்படி செய்யறிய, உன் ஆத்மாவை போதிக்கிற இடத்துக்கு நீ இன்னும் எவ்வளவு ஒத்துமாய் வர வேண்டும். சபை என்பது ஒழுக்கத்தின் இடம். உன் இஷ்டப்படி இல்ல. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்க இஷ்டத்துக்கு சபை நடக்காது, தேவனுடைய இஷ்டத்துக்கு சபை நடக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம மாறணும். நமக்கு ஏத்த மாதிரி பைபிளும் மாறாது, தேவனும் மாற மாட்டாரு. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு என்ன எழுதி கொடுத்தாரோ அதான் இன்னைக்கு வரைக்கும். நோ ஆல்டரேஷன், நோ மாடிஃபிகேஷன். இன்னைக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி வசனத்தை மாத்துறீங்க. என்ன தப்பு? ஏன் பண்ணோம்? என்ன பண்ணிதான் பாரு, பண்ணிதான் பாரு. கிருபையின் காலத்துல தப்பிச்ச நல்லது, அவ்வளவுதான் சொல்லுவோம். சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது. வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, ரோமர் 8:29, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். சபைக்குள்ள வந்தா தேவனுடைய சாயல் வரணும். சினிமா நடிகன் சாயல், வொர்ஷிப் லீடர் சாயல்ல வரக்கூடாது. நான் அவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும், எவனை மாதிரி ஆகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ மாதிரி மாறணும். அதுக்குதான் சபை. வேற யார மாதிரி மாறக்கூடாது. அது எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருக்கட்டும், அது மோகன்சி அண்ணனா இருக்கட்டும், அகஸ்டின் அண்ணனா இருக்கட்டும், யார மாதிரி நீ மாற வேண்டாம். அவங்க கிட்ட நல்ல விஷயத்தை கத்துக்க, இயேசு மாதிரி மாறு. அதுக்குதான் சபை.
இன்னைக்கு என்ன ஆகுது? வொர்ஷிப் லீடர் மாதிரி மாறுறான், அவனை மாதிரி ஆடுறா, இவனை மாதிரி ஆடுறா. சபை ஒழுக்கத்தின் ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 4வது வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 5வது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் பிரீச் காஸ்பல். நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரிய மாட்டேங்குது. என்னது? நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். முடியாதுங்க. யூ மஸ்ட் பிரீச் காஸ்பல். பைபிள் சொல்லுது, அவ்வளவுதான். புதிய ஏற்பாட்டில கொஞ்சம் மைல்டா இருக்கு. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஆனா பழைய ஏற்பாட்டில் இன்னும் தெளிவா இருக்கு. எசேக்கியேல் 33:8 வாசிங்க பாப்போம். எசேக்கியேல் 33:8 சீக்கிரம் வாசிங்க, முடிக்கலாம். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் அங்க என்ன இருக்கு தெரியுமா? உன் கூட வேலை பார்க்கறவன், கூட படிக்கிறவன், பக்கத்து வீட்டுக்காரன், உனக்கு தெரிஞ்சவன், ஃப்ரெண்ட்ஸ், இவெல்லாம் துன்மார்க்கத்தில் இருக்கிறத பார்த்து, ஒருவேளை அவன் துன்மார்க்கன்னு தெரிஞ்சு அவன் நரகத்துக்கு போயிடுவான்னு தெரிஞ்சு, உனக்கு சத்தியம் தெரிஞ்சு அதை நீங்க அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். அதுல அவன் செத்து போயிடுவான். ஆனாலும் எதுக்கு? சொல்லாமல் போனதுக்கு. எத்தனை பேர் சொல்லாம இருக்கிறீங்க? இன்னும் நல்லா கவனிச்சிங்களா? நம்ம கூட வேலை பார்க்கறவங்க எப்படியாவது நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறான் பாருங்களேன். உதாரணமா கூட வேலை பார்த்த இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க? திருப்பதிக்கு போயிட்டு வருவாங்க, கொண்டாந்து லட்டு கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பேர் சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சம் பேர் சாப்பிடுவீங்க இல்லையா? நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? ஐயோ சாப்பிட மாட்டீங்களா, சரி சரி அப்படின்னு விட்டுருவாங்க. அடுத்த தடவை போயிட்டு வருவாங்க, அதே மாதிரி லட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இந்த தடவை சொல்லுவாங்க, நாங்க கொடுத்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. அவனுக்கு வருத்தம். 3வது வருஷம் போயிட்டு வருவான். ஆனா இந்த தடவை வரும்போது பாத்தீங்கன்னா லட்டு எடுத்துன்னு வருவான். ஆனா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இது மேல வாங்கினது இல்ல, உங்களுக்காக எங்க வாங்கணும்? கடையில வாங்கணும். அவன் குடும்பத்தோட அவன் தேவனை ஆராதிக்க போகும்போது உன்னை நினைச்சிருக்கான் பாருங்க அவன். அப்போ உங்க மேல அவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு. அவனுக்கு என்னைக்காவது சுவிசேஷம் சொன்னீங்க நீங்க? அவன் பிரசாதத்தை அவன் கொடுக்கறானே, நம்ம பிரசாதம் இயேசு கிறிஸ்து தான் ஜீவ அப்போ. அவர் என்னைக்காவது அவனுக்கு கொடுத்துருக்கீங்க? நீங்களே சொல்லிடுவீங்க. அவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இவனே நியாயம் தீர்த்துருவான். அவங்களாம் ஆண்டவரை ஏத்துக்கவே மாட்டாங்க. யாரையாவது பார்த்து ஆண்டவரை ஏத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நேரா போங்க, கண்ணாடியை பாருங்க, உங்க முகம் தெரியும். நீயே ஆண்டவரை ஏத்துக்கிட்ட. உலகத்துல எவன் வேணாலும் ஏத்துப்பான். உண்மைதானே? நம்மளே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுற ஆளுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளே கர்த்தர் ரட்சித்துட்டாரு, எவனை வேணா ரட்சிப்பார். நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த சவுலையும் பவுலாய் மாத்த கர்த்தரால் முடியும். ஆண்டவருக்கு தேவை நீ காஸ்பல் சொல்லணும், அவ்வளவுதான். அவன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லல, அது அவர் கையில இருக்கு. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்கம்மா. எச்சரித்தும் திரும்பாமல் போனால் அக்கிரமத்திலே சாவான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் ரட்சிக்கப்படணும்ங்கிறத உங்க வாஞ்சியா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படணும், அது உங்க பொறுப்பு இல்ல. உங்க பொறுப்பு சொல்ல வேண்டியது. தெளிவா எவ்வளவு அழகா எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. உங்க கூட வேலை பார்க்கிறவனுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கண்டிப்பாக சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, இயேசு வரப்போறாரு, இவ்வளவு நடக்குது, சீக்கிரத்துல வரப்போற. என்னங்க 2 தாங்க நடக்கும். 1, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லாதேன்பா, விட்டுருங்க. சொல்லிடுங்க ஒரு தடவை. கதவை அடைச்சிட்டானா அவன் இஷ்டம். ஒருவேளை அவன் ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்மாவை உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. 5வது சுவிசேஷம் அறிவித்தல். 6வது இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். இப்ப இந்த ஒரு வாரம் பஹ்ரைன்ல ஒரு ஜுரம் ஒன்று அடிக்கும். என்ன ஜுரம்? வருகையின் ஜுரம் ஒன்று அடிக்கும். இயேசு வராராம், முத்திரை போடுறாங்களா, கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அந்த ஜுரம் காணாம போயிடும். அவ்வளவுதான், ஆஸ் யூசுவல், பழையபடி. இது இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய நிலைமை. இது இப்படி போக கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளை நீர் வருவீரானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், என் ஆத்மாவை தப்புவி. காலையில் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே உடைய வருகை வருமானால் என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த கடைசி ஜபமும் ஃபர்ஸ்ட் ஜபமும் இதுவா தான் இருக்கணும். நான் வருகையில போனோங்கிறது உங்க ரத்தத்துல என்ன செஞ்சிடணும். அதான் நம்ம டெஸ்டினேஷன். அதுக்கு தான் ஆண்டு நம்ம பரல சபைக்கு வந்தோம். நீங்க எடுக்கிற கம்யூனியன் கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்க தெரியுமா? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி. அப்ப கம்யூனியன் கூட அவர் வருகையோட முடிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும், சபையும் முடிஞ்சிடும். அப்போ நமக்கு அது ரத்தத்துல ஊறிடணும். கடைசியா 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6 காரியத்திலும் கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா நீங்க வருகையில போவது எளிது. அல்லேலூயா.
நாம் யாவரும் எந்திரிப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை சும்மா சொல்லக்கூடாது. 2 மணி நேரம் அட்ட ஸ்டெச் உட்காந்துருக்கிறீங்க. உங்களை எல்லாம் பாராட்டணும். அந்த மனசாக நினைப்பீங்க, உட்காந்து பாரியா இப்பான்னு பேசிட்டே இருக்க அப்படின்றீங்களா? இல்ல, அப்பதான் உங்களுக்கு ஒரு பாடத்தை மொத்தமா என்ன செய்ய முடியும், முடிக்க முடியும். எல்லா கண்களையும் மூடுவோம். எல்லாம் பேச வேண்டாம். கரெக்டா 2 நிமிஷம் நான் உங்க பாஸ்டர் கையில கொடுத்துருவேன். நான் உங்களை கேட்காம டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் இன்னைக்கு. அவருக்கும் லேட் ஆனதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவர்கிட்ட யாருமே சண்டை போட்டுறாதீங்க. முழுக்க முழுக்க நானே பொறுப்பு. இப்பதான் அவர் முகத்திலே சிரிப்பு வருது. எல்லா கண்களையும் மூடுவோம். ஜெபம் பண்ண போறோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகை வந்தா நீங்க போவீங்களாங்கிறத மட்டும் பாருங்க. வேற எதுவும் வேண்டாம். ஒரு மனப்படுங்க. மியூசிக் வாசிக்க வேண்டாம். வேற எதையுமே செய்ய வேண்டாம். பைபிள் எடுத்து வைக்கணும். நீங்க பைய எடுக்க வேண்டாம். எதுவும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் 2 minutes. இந்த 2 நிமிஷம் தான் இந்த மொத்த 2 மணி நேரத்தோட முக்கியமான நிமிஷம். உங்களை ஆராய்ந்து பார்க்கிற நிமிஷம். இந்த வருகையில நீங்க போவீங்களா? இயேசு வரும்போது மறுரூபமாகிற கூட்டத்தில் நீங்க இருப்பீங்களா? உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றதா இருக்குதா? நீங்க ஆராய்ந்து பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருங்க. நான் இதுவரைக்கும் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல. இந்த 4 நாட்களும் ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிறார். நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு என் கூட பேசி இருக்கிறாரு. நான் தண்ணியில மூழ்கி ஸ்நானம் எடுக்கணும். கர்த்தர் என் கூட இடைப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. ஏற்கனவே ஒப்பு கொடுத்தவங்க, இந்த முதல் நாள் மீட்டிங்ல ஒப்பு கொடுத்தவங்க கை தூக்க வேண்டாம்.